அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, ஜுமாதில் ஆஹிர், பிறை 26 ஹிஜ்ரி 1446, 27 டிசம்பர் 2024. தலைப்பு: பொறாமைப்படுவதில் எச்சரிக்கையாக இருங்கள். தலைப்பு: பொறாமைப்படுவதில் எச்சரிக்கையாக இருங்கள். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் மகத்தானவனாகவும் படைப்பாளியாகவும் இருக்கிறான். வாழ்வாதாரங்களையும் நற்குணங்களையும் அவன்தான் பகிர்ந்தளிக்கிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹ் கூறுகிறான், வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ அலீமும் பிதாத்திஸ் சுதூர். அல்லாஹுக்கு பயப்படுங்கள், ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹுக்கு பயப்படுங்கள், ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹு உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை நன்கு அறிந்தவனாவான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, ஆழ்மனதை தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். துர்க்குணம், கெட்ட எண்ணம் உள்ளிட்டவற்றிலிருந்து அவற்றை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். குறைபாடுகளை விட்டு தமது ஆழ்மனதை நன்கு தூய்மையாக்கி கெட்ட எண்ணம் ஏற்படாமல் வைத்திருப்பவன் நிச்சயம் பாராட்டுக்குரியவன். இது குறித்து அல்லாஹு தஆலா பின்வருமாறு கூறுகிறான், கத் அஃலஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. எவர் பாவங்களை விட்டு தன் ஆழ்மனதை பரிசுத்தமாக்கி கொண்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார். எவர் அதை பாவத்தில் புதைத்து விட்டானோ அவன் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மனதில் ஏற்படும் நோய்களில் மிகவும் ஆபத்தான ஒரு நோய் பொறாமை கொள்ளும் தன்மையாகும். அதாவது நற்பாக்கியம் கிடைத்தவரிடமிருந்து அப்பாக்கியம், செல்வம் விலகிவிட வேண்டும், அவரிடம் உள்ளது அழிந்துவிட வேண்டும் என்கிற கெட்ட எண்ணமாகும். அது மட்டுமல்ல, இத்தகைய சூழலில் ஒருவன் உற்சாகம் இழந்து இருப்பான். மற்றவனுக்கு கிடைத்த பாக்கியம் செல்வத்தை போன்று தனக்கு கிடைக்க வேண்டும் என்று பெரிதும் விரும்புவான். அவனுக்கு கிடைத்ததை அவன் இழந்தாலும் தக்க வைத்திருந்தாலும் தனக்கும் அதே போன்று கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கும். பொறாமை எண்ணம் முழுமையான தீமைகளை கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பொறாமையும் மற்றவர்களுக்கும் தனக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகும். எந்த பொறாமையிலும் ஆபத்து இருக்கிறது. பொறாமை கொள்வது மகத்தான ஒரு பாவச் செயலாகும். ஏனெனில் அது சேர்த்து வைத்த நன்மைகளை தின்று தீர்த்து விடுகிறது. பொறாமை குணம் ஒருவனை தடை செய்யப்பட்டதை நோக்கி தள்ளி விடுகிறது. மற்றவர்களோடு சேர்ந்து இருக்காமல் அவனை தனிமைப்படுத்தி விடுகிறது. தமது நேசத்திற்குரியவர்களுடன் பகை உணர்ச்சியையும் காழ்ப்புணர்ச்சியையும் வளர்த்துக் கொள்கிறான். தம் மீது பாசம் வைத்திருப்பவர்களிடமும் பகையை உருவாக்கி கொள்கிறான். இதனால் ஒருவன் தனது உடன் பிறந்த அண்ணன் தம்பியை விட்டும் தனிமைப்பட்டு விடுகிறான். பொறாமை எண்ணம் கொண்டிருந்ததால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? பொறாமையின் தாக்கத்தினால் தமது தந்தையின் செயல்பாட்டிற்கு எதிராகவே செயல்பட்டார்கள். தம் உடன் பிறந்த சகோதரரை கொல்லும் அளவிற்கு துணிச்சலை பெற்றார்கள். இது குறித்து அல்லாஹு தஆலா கூறுகிறான், இது காலு லயூசுஃபு வ அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா வ நஹ்னு உஸ்பா இன்ன அபானா லஃபீ ளலாலிம் முபீன் உக்துலூ யூசுஃப அவ் இத்ரஹூஹு அர்லன் யஹ்லு லக்கும் வஜ்ஹ அபீக்கும் வ தகூனு மின் பஅதிஹி கௌமன் சாலிஹீன். நபி யாக்கூப்
தன் 12 மகன்களில் யூசுஃபையும் புன்யாமினையும் அதிகமாக நேசிப்பதை நேரடியாக கண்ட மற்ற மகன்கள் பொறாமை கொண்டு, நாம் பலசாலிகளாக இருந்தும் யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம் தந்தைக்கு நம்மை விட அதிக பிரியமுள்ளவர்களாக இருக்கின்றனர். இதில் நம் தந்தை நிச்சயமாக பகிரங்கமான தவறில் இருக்கிறார் என்றும், ஆகவே யூசுஃபை கொலை செய்து விடுங்கள் அல்லது பூமியில் எங்கேனும் அப்புறப்படுத்தி விடுங்கள். அதன் பின் உங்கள் தந்தையின் பார்வை முற்றிலும் உங்கள் பக்கமே இருக்கும். இதன் பின்னர் நீங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடிக்கொண்டு நல்ல மக்களாகி விடுங்கள் என்றும் கூறினார்கள் என்பதாக இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான். பொறாமை கொள்வது எவ்வளவு கீழ்த்தரமான துர்க்குணம் என்று பாருங்கள். எப்படி இல்லாமல் போகும்? ஏனெனில் அல்லாஹு தஆலா இவ்வாறு பொறாமைப்படுவதிலிருந்தும் பொறாமைக்காரர்களின் தீங்கிலிருந்தும் தன்னிடம் பாதுகாப்பு கேட்குமாறு அறிவுறுத்துகிறான். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது அவனின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு கோருகிறேன் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். பொறாமை கொள்ள வேண்டாம் என்று இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பின்வருமாறு அறிவுரை கூறுகிறார்கள். லா தபாகது வலா தஹாசது வலா ததாபரு வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், பிணங்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹுவின் அடியார்களே, அன்பு காட்டுவதில் சகோதரர்களாக இருங்கள். ஒரு முஸ்லிம் தம் சகோதரியிடம் வருத்தம் கொண்டு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதல்ல. ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ள வேண்டாம், பொறாமை கொள்ள வேண்டாம், பிணங்கிக் கொள்ள வேண்டாம். அல்லாஹுவின் அடியார்களே, அன்பு காட்டுவதில் சகோதரர்களாக இருங்கள். ஒரு முஸ்லிம் தம் சகோதரரிடம் வருத்தம் கொண்டு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதல்ல என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இவ்வாறு பொறாமை கொள்ள வேண்டாம் என்று ஞானிகளும் அறிஞர்களும் இறைநேசர்களும் எச்சரிக்கை செய்து வலியுறுத்துகிறார்கள். சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அல்லாஹுடைய கிருபைகளுக்கு எதிராக நடந்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய கிருபைகளுக்கு எதிராக நடக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய கிருபைகளுக்கு எதிராக நடந்து கொள்பவர் யார் என்று அங்கிருந்தவர்கள் கேட்டார்கள். அதற்கு இந்த சஹாபி, அவர்கள்தான் பொறாமைப்படுபவர்கள் என்று கூறி பின்வரும் வசனத்தை ஓதினார்கள். அம் யஹ்சுதூன அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி அம் யஹ்சுதூன அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி. அல்லாஹ் மனிதர்களில் சிலருக்கு தன் அருளை வழங்கியுள்ளதை பற்றி இவர்கள் பொறாமை கொள்கின்றார்களா? அல்லாஹ் மனிதர்களில் சிலருக்கு தன் அருளை வழங்கியுள்ளதை பற்றி இவர்கள் பொறாமை கொள்கிறார்களா என்று இறைவன் திருமறையில் கேட்கிறான். ஆம், தனது அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா செய்திருக்கும் கிருபைகளுக்கு எதிராக செயல்படுபவர்கள் இவர்கள்தான். மற்றவர்களுக்கு கிடைத்த பாக்கியம், செல்வம் எல்லாம் அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும், அழிந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இத்தகைய மனநிலை கொண்டவர்களை பற்றி இறைவன் பின்வருமாறு கூறுகிறான். அஷஹ்ஹதன் அலல் கைர், பொருள்கள் மீது பேராசை கொண்டு விழுகின்றனர் என்று இறைவன் எச்சரித்து கூறுகிறான். தமக்கு ஏற்கனவே கிடைத்திருக்கும் ஒவ்வொரு பாக்கியங்களையும் மறந்தே விடுகிறார்கள். ஒவ்வொரு அழகான நிலைகளையும் அசிங்கப்படுத்தி விடுகிறார்கள். நல்ல நிகழ்ச்சிகளின் போது கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறார்கள். மற்றவர்கள் வெற்றி வாகை சூடும் போது பொறாமை கொண்டிருக்கும் இவர்களின் இதயங்கள் சுருங்கி போய்விடும். எனவேதான் மற்றவர்கள் செய்திருக்கும் சாதனைகளையும் பெற்றிருக்கும் பெருமைகளையும் குறைத்து மதிப்பிடுகிறார்கள். பொறாமை கொண்டிருக்கும் இவருடைய பிள்ளைகள் உண்மையாளர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் இருப்பார்கள். எனினும் இவர் குறிப்பிட்ட ஒருவர் மீது பொறாமை கொண்டிருப்பதால் அவரிடமிருந்து தேவையான பயிற்சிகளையும் அறிவுரைகளையும் பெறக்கூடாது என்று, தனது பிள்ளைகளை அவரிடம் போகக்கூடாது என்று அனுமதிப்பதில்லை. யாரேனும் ஒருவருக்கு நல்ல கொடுப்பினையோ வெகுமதிகளோ செல்வமோ கிடைத்துவிட்டால் அவரின் சுற்றத்தார்கள் அவரை கண்டு பொறாமைப்படுகிறார்கள். வகுப்பில் ஒரு மாணவர் உயர்ந்து விட்டால் ஏனைய வகுப்பு தோழர்கள் அம்மாணவரை வெறுக்கிறார்கள். ஒரு நண்பர் வாழ்வில் உயர்ந்து விட்டால் அவரை கண்டு மற்ற நண்பர்கள் காழ்ப்புணர்ச்சி கொள்கிறார்கள். பொறாமை கொள்வதை சாதாரண துர்க்குணம் என்று கருதிவிடாதீர்கள்.
இத்தகைய பொறாமையினால் எத்தனையோ பாக்கியங்கள் விலகி இருக்கின்றன, எத்தனையோ நற்செயல்கள் முழுமையாக நிறைவேறாமல் போயிருக்கின்றன, எத்தனையோ குடும்பங்கள் சிதறி உள்ளன. இதற்கு காரணம் இறைவன் தமக்கு வழங்கியதை திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களிடம் இருப்பதை கண்டு பொறாமை கொண்டதே ஆகும். அல்லாஹுவின் அடியார்களே, ஒரு மனிதனின் மனதில் இருக்கும் பொறாமை குணத்தை சரி செய்வதற்கு மிக முக்கியமான வழி அல்லாஹு ஏற்படுத்தியிருக்கும் விதியையும் அவன் நிர்ணயித்திருக்கும் அளவுகளையும் திருப்தியாக ஏற்றுக்கொள்வதாகும். வாழ்வாதாரங்களை தருவதில் அவன் நேர்மையாக நடந்து கொள்கிறான் என்பதையும் நம்ப வேண்டும். எனவே அல்லாஹுவின் அடியானே, நீ உனது இறைவன் மீது உறுதியான எண்ணம் கொள். வேறொரு மனிதனுக்கு இறைவனின் பாக்கியம் கிடைப்பதை நீ கண்டால் அம்மனிதருக்கு அது மென்மேலும் அதிகரிக்க வேண்டும், கூடுதலாக கிடைக்க வேண்டும், தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று உளமாற துஆ செய். ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவுரை அவ்வாறு இருக்கிறது. இதா ரஆ அஹதுக்கும் மின் அஹீஹி மா யுஜிபுஹு ஃபல்யதஅ லஹு பில் பரக்கா. தன்னை ஆச்சரியப்படுத்தும் ஒன்றை தம் சகோதரரிடம் உங்களில் ஒருவர் கண்டால் அந்த சகோதரருக்கு மென்மேலும் பரக்கத் என்னும் நற்பாக்கியம் கிடைக்கட்டும் என்று துஆ செய்து கொள்ளட்டும். தன்னை ஆச்சரியப்படுத்தும் ஒன்றை தன் சகோதரரிடம் உங்களில் ஒருவர் கண்டால் அந்த சகோதரருக்கு மென்மேலும் பரக்கத் என்னும் நற்பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்து கொள்ளட்டும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை கூறியுள்ளார்கள். எனவே நீ வெற்றியாளர்களை கண்டால் அவர்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்தார்களோ அதே போன்று நீயும் முயற்சி செய். அவர்களை போன்றே நீயும் வெற்றி பெறுவாய். செல்வமும் பாக்கியமும் உனக்கோ மற்றவர்களுக்கோ கிடைக்கும் போது உனது ஆழ் மனதையும் எண்ணங்களையும் தூய்மையாக அமைதியாக வைத்துக்கொள். இதுவே பொறாமை குணம் வராமல் இருப்பதற்கும் அதனை தடுப்பதற்கும் தகுந்த சிகிச்சை என்பதை நீ அறிந்து கொள். எனவே ஒவ்வொரு சமயத்திலும் உனது எண்ண அலைகள் எப்படி போகிறது என்பதை கண்காணித்துக் கொண்டே இரு. மற்றவர்களுக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று ஆசைப்படு. இதனால் உனது இறை நம்பிக்கையில் பரிபூர்ண தன்மை ஏற்படும். உமது சுற்றத்தார்களிடம் அன்பையும் அக்கறையையும் பரந்த மனப்பான்மையோடு நடந்து கொள்ளும் தன்மையையும் அதிகப்படுத்து. ஏதோ ஒரு கட்டத்தில் மற்றவர்கள் மீது பொறாமையோ வயிற்றெரிச்சலோ ஏற்பட்டால் உனக்கு நீயே நேர்மையாக நடந்து கொள்ள முயற்சி செய். உடனடியாக உனது ஆழ் மனதை பக்குவப்படுத்து. நீ செய்த தவறுகளை யோசித்து பார். நீ செய்த பாவங்களுக்காக இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நினைத்துப் பார். ஏனெனில் அச்சகோதரர்கள் இளமை கால பருவத்தில் தவறிழைத்து விட்டார்கள். அதன் பின்னர் தாம் செய்த தவறுகளை நன்கு உணர்ந்து கொண்டார்கள். தாம் செய்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். தங்களை பெருந்தன்மையோடு மன்னித்து விடுமாறு தங்கள் தந்தையிடமும் கெஞ்சினார்கள். அவர்கள் கூறியதாக பின்வருமாறு வசனங்களில் இடம்பெறுகிறது. பாலு யா அபானா இஸ்தக்ஃபிர் லனா துனூபனா இன்னா குன்னா ஹாத்திஈன். எங்கள் தந்தையே, எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி நீர் பிரார்த்தனை செய்வீராக. எங்கள் தந்தையே, எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி நீர் துஆ செய்வீராக. மெய்யாகவே நாங்கள் பெரும் தவறிழைத்து விட்டோம் என்று அவர்கள் கூறினார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மற்ற யாவரையும் விட தங்கள் சகோதரர் நபி யூசுப் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் மாபெரும் சிறப்பை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். இத்தகைய மாபெரும் சிறப்பினால் தங்களை மன்னித்து விடுமாறு அவர்கள் தங்கள் சகோதரிடமும் மனம் வருந்தி வேண்டினார்கள். قالوا تالله لقد آثرك الله علينا وإنا كنا لخاطئين. அதற்கு அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் உமக்கு பெரும் தீங்கிழைத்தோம். ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை விட உம்மை மேன்மையாக்கி வைத்திருக்கிறான். எங்களுக்கு நன்மை செய்ய அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பமும் அளித்திருக்கிறான் என்று அவர்கள் கூறியதாக இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான். இதனால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். அவர்களின் கௌரவத்தையும் மரியாதையும் உயர்த்தினான். யா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களை தூய்மையாக வைப்பாயாக. நீ எங்களுக்கு வழங்கியவற்றை போதும் என்ற மனதோடு ஏற்றுக்கொள்ளும் திருப்தியை எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்கள் ஆழ் மனதையும் குடும்பத்தாரையும் செல்வங்களையும் நீயே பாதுகாப்பாயாக.
முஃமின்களே, பொறாமை கொள்வது சுய ஆளுமையின் கௌரவத்தை கெடுத்து விடுகிறது, நல்ல குணங்களை இல்லாமல் செய்து விடுகிறது, இறை நம்பிக்கையின் பரிபூர்ண தன்மையை போக்கி விடுகிறது. நீங்கள் விரும்பினால் உங்களுடைய நேசரும் நபியுமாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரையை நன்கு சிந்தித்து பார்த்து உங்கள் ஆழ் மனதை அதற்கேற்ப நீங்களே பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. உங்களில் ஒருவர் தனக்காக கிடைக்க வேண்டும் என்று விரும்புவதை தனது சகோதரருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பாதவரை அவர் உண்மையான நம்பிக்கையாளர் எனும் மூமினாக ஆக மாட்டார் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். பொறாமை குணத்தின் ஒவ்வொரு தன்மையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். ஆக கடைசியில் அதனால் ஏற்படும் மோசமான பின் விளைவுகளை குறித்து யோசனை செய்து கொள்ளுங்கள். பொறாமைப்படுபவருக்கும் அவரை சுற்றி இருப்பவருக்கும் மோசமான பேரிடர் ஏற்படும். தொடர்ந்து பொறாமைப்பட்டு கொண்டே இருப்பவருக்கு சுபிட்சமான வாழ்வு அமையப்பெறாது. எல்லா நிலைகளிலும் அவர் அமைதி இழந்தே காணப்படுவார். நிலையான மன உளைச்சலில் தவித்துக் கொண்டிருப்பார். தனக்குத்தானே ஒரு நெருக்கடியான சூழலை அமைத்துக் கொள்வார். தனக்குத்தானே தொந்தரவாக இருப்பார். தம்மை சுற்றி இருப்பவர்களின் மன அமைதியையும் சீர்குலைப்பார். மற்றவர்களை கண்ணும் கருத்துமாக கண்காணிப்பதிலேயே தனது முழு கவனத்தையும் வைத்திருப்பார். ஆக்கப்பூர்வமான எதிலும் கவனம் செலுத்தாததால் பித்து பிடித்தவரை போன்று இத்தகைய பொறாமைக்காரர் காணப்படுவார். இவருடைய இதயம் சுருங்கி போயிருக்கும். மற்றவர்களுக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்கிற ஆசையோடும் திட்டத்தோடும் அலைபவர்களை கண்டிக்கும் விதமாக பின்வரும் இறைவசனம் இருக்கிறது. மற்றவர்களுக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்கிற ஆசையோடும் திட்டத்தோடும் அலைபவர்களை கண்டிக்கும் விதமாக பின்வரும் இறைவசனம் இருக்கிறது. வலா யஹீகுல் மக்ரு ஸய்யிஉ இல்லா பிஅஹ்லி. தீயவர்களின் சூழ்ச்சி அச்சூழ்ச்சிக்காரரை தவிர மற்றவரையும் சூழ்ந்து கொள்ளாது. தீயவர்களின் சூழ்ச்சி அச்சூழ்ச்சிக்காரரை தவிர மற்ற எவரையும் சூழ்ந்து கொள்ளாது என்று இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறார். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மற்றவர்களும் நம்மீது பொறாமைப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். பொறாமை குணத்தை உருவாக்கும் காரணிகளை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். எனவே இறைவன் உங்களுக்கு வழங்கிய பாக்கியங்களை பெருமையாக பேசிக் கொண்டு திரியாதீர்கள். பரிசுத்த நாயனாகிய அவன் உங்களுக்கு வழங்கியவற்றை மற்றவர்கள் முன்னிலையில் மிடுக்கோடும் பகுமானத்தோடும் காட்டிக்கொண்டு அலையாதீர்கள். அதற்கு பதிலாக இத்தகைய பாக்கியங்களை பெற்றதை உங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். மற்றவர்களுக்கும் தொடர்ந்து நல்லது செய்து கொண்டிருங்கள். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் சொற்களை நீங்கள் கவனிக்கவில்லையா? இன்ன குல்லதி நிஅமத்தின் மஹ்சூத். நற்பாக்கியம் பெற்ற ஒவ்வொருவரும் மற்றவர்களால் பொறாமை கொள்ளப்படுவார். நற்பாக்கியம் பெற்ற ஒவ்வொருவரும் மற்றவர்களால் பொறாமை கொள்ளப்படுவார் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த எச்சரிக்கையில் கவனமாக இருங்கள். எனவே உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள், பேசாதீர்கள். அவர்களுக்கு முன்னிலையில் உங்களை நீங்களே உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசாதீர்கள், பார்க்காதீர்கள். உங்கள் இறைவனின் பின்வரும் வசனங்களை நன்கு சிந்தித்து பாருங்கள். வலா ததமன்னௌ மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅலக்கும் அலா பஅல். உங்களில் சிலரை சிலர் மீது அல்லாஹ் மேன்மையாக்கி அருள் புரிந்து இருப்பதை பற்றி பேராசை கொள்ளாதீர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இந்த வசனத்தை பின்வருமாறு நிறைவு செய்கிறான். வஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹி இன்னல்லாஹ கான பிகுல்லி ஷைஇன் அலீமா. ஆகவே அல்லாஹுடைய அருளை கேளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இதனால் உங்களுடைய இவ்வுலக வாழ்வு சுபிட்சமாக அமையும். மறுமை வாழ்விலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள்
தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.